ஹலோ பையா, சாரி மச்சான். யாரை இவ்வளவு சின்சியரா தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க, யாரையோ தேடிட்டு இருக்கீங்க. சரி ஃப்ராங்கா சொல்றேன்பா, இந்த அஞ்சலியை தான் தேடிட்டு இருக்கிறேன். இங்கதான் இருக்கா? ஓ, இங்கதான் இருக்காளா? முதல்ல போய் கண்ணாடி போடுங்க, அப்பதான் கண்ணு தெரியும். முதல்ல நீ போய் மேக்கப் போடு, அப்பதான் அடையாளம் தெரியும். ஹலோ, 4 மணி நேரம் போட்ட மேக்கப் இது. Anjali, பாருங்க பையா. Arjun, ஓகே, quiet. Sure. Okay. ஓகே. ரேகா, என்னம்மா தனியா நின்னுட்டு இருக்க? இல்லப்பா, சும்மாதான். என்னம்மா சும்மா, எல்லாரும் கூட வந்து உட்கார வேண்டியதானே? இல்லப்பா, பரவாயில்ல. ஏய் ரேகா, ஏங்க தனியா நிக்கிற? அங்க வரலாம் இல்ல? ஐயோ நத்திங், போர் அடிச்சது, அதான் சும்மா நிக்கலான்னு. அதுக்கு இங்க தனியா நிக்கணுமா? வா அங்க. ஆதி. வரேன்பா, 1 second. ஆதி, இங்க வா. என்னப்பா? டேய், இந்த ஓலையெல்லாம் எழுதணும். பொண்ணோட அண்ணன் நீ, உட்காருடா. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நான் எதுப்பா இங்க? டேய், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா, உட்காரு. அப்பா. நீங்க அம்மா, சொல்லுங்க. நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டு வாங்க. இதை கொண்டு வர அத்தை இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி சரி, நான் இங்கே இருக்கேன், எங்கேயும் போல. ஏமா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பணுமா? நீ வேற இங்க நின்னுட்டு இருக்கேன் அப்படியே. சார், ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க சார், பரவாயில்ல. நீ உட்காரு. தேங்க்ஸ். யோ பாலு, சும்மா எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காத. சொன்னல ஆதி சாரை பார்க்க முடியாது, இன்னைக்கு பிஸியா இருக்காருன்னு. யோ, என்னது சப்கான்ட்ராக்டா? யோ, எனக்கு ஏதாவது சைட்ல கொஞ்சம் கொடுத்துருந்தனா சப்கான்ட்ராக்டை உனக்கே தள்ளியிருப்பேன். அதையும் பண்ணல. போன வைய. சார், மிஸ்டர் ஆதி சார் இருக்காரா? ஆதி சாரா? எதுக்கு தேடுற? அவருக்கு கொரியர் வந்திருக்கு. போச்சுடா. ஏன்பா, நிச்சயதார்த்தம் நடக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்துருவீங்களா? ஆபீஸ்லயே கொடுக்க கூடாதா? இல்ல சார், முக்கியமானதா, அதான் சார் இங்கே வந்தேன். சரி, நானே கொடுத்துறேன், கொண்டா. இல்ல சார், ஆதி சார் கையில தான் கொடுக்க வச்சுருந்தாங்க. ஓ, சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கூட்டிட்டு வரேன். சரிங்க சார். நீ தேடின ஆதி சார் என் பாஸ், இவர் தான். என்ன வந்திருக்கு? சார், கொரியர் சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், உங்க கையில தான் கொடுக்கணும்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார், அதனால தான் சார். யா, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சார், வர விஐபிக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ண சொன்னீங்க. ஆமா. ஏசி ஆல் ரெடியா இருக்கு. நீங்க சரி. பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே அரேஞ்ச் பண்ணிடலாம். சரி, வா Okay, பாக்கலாம். boss. வாங்க. இங்கயா? ஆமா, அங்கதான் சார். இதான் விஐபி ஏசி ஆல். ஓகேவா சார்? விஐபிஸ் டின்னருக்கு கிரி இந்த ஹால் கரெக்டா இருக்கும்ல? எஸ் பாஸ், பிரமாதமா Okay. இருக்கு. இங்கே பண்ண சொல்லிடலாம். ஓகே, ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ சார். அப்புறம் கீழே ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் ரெடி Yes. பண்ணியாச்சு இல்ல கிரி? யா, ஆல்ரெடி ரைஸ் ரெடியா இருக்குல்ல? என்ன டிஸ்கஷன்? ஒண்ணுல விஐபிஸ்க்குலாம் டின்னர் சர்வ் பண்றதுக்கு இந்த ஹாலை செலக்ட் பண்ணிருக்கோம். அதான் ஐ திங்க் இந்த ஹால் ஓகே இல்ல? ஓகே. ஹே, என்ன கவர்? பாஸ், கொரியர். ஓ மை காட், courier. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இது? இந்த போட்டோல உஷா கூட மனோ அனு இருக்கா? என்ன போட்டோ இது? யார் அனுப்பிச்சிருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட சொன்னா
நீங்க அதை வித்தியாசமா எடுத்துக்க கூடாது. நோ ரேகா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லு ரேகா. ஆதி, மனோ அனு கல்யாணத்துக்கு மூளையா இருந்து செயல்பட்டது உஷாதான்னு நான் சொன்னா அப்செட் ஆவீங்களா? வாட் வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ சே. ஆமா ஆதி, இந்த போட்டோவை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உண்மையை உணர்த்துறதுக்காகத்தான் இதை அனுப்பியிருக்காங்க. இத பார்த்த பிறகாவது நீங்க சில விஷயங்களை யோகிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. புரியல? I'll tell you. உஷாவுக்கு தன்னோட ஃப்ரெண்ட் அபியை பிடிக்கும். அபியோட தம்பிய தன்னோட தம்பியா நினைக்கிறவ தான் உஷா. சோ அந்த மனோவுக்காக உஷா இதை பண்ணிருக்கலாம். அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது ஞாபகம் இருக்கா ஆதி? எல்லாமே உஷாவோட பிளான் தான். உங்களை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெரிய பிசினஸ் மேன், செஸ் பிளேயர் மாதிரி மூளையை யூஸ் பண்ற ஆள் நீங்க. இந்த சிம்பிள் மேட்டரை உங்களால கெஸ் பண்ண முடியலையா? லிசன், அன்னைக்கு அனு நல்லா தானே இருந்தா. அவளுக்கு திடீர்னு எப்படி முடியாம போச்சு? உடம்பு சரியில்லாத மாதிரி நடி, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம். அங்க மனோகர் வருவான், நீ எஸ்கேப் ஆயிடு. அபி கரெக்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருவா. நீட்டா எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் பக்கவா பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க. ஆதி, உங்களுக்கு உங்க வீட்லயே விரோதியோட ஆளுங்க இருக்காங்க. That's your problem. ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியலையா? ஏன் அடிச்சேன்னு உனக்கு புரியலையா? இத பாரு பாரு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏண்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க நல்லவ மாதிரி நிச்சயதார்த்தத்துல எல்லார் கூடயும் ஓடி ஆடி வேலை பாக்குறியா? என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. புரியலையா? ஏய், இந்த போட்டோல இருக்கிறது நீதானே? நான் தான். அன்னைக்கு நீ அந்த டிரைவர் பையில பார்த்து பேசிருக்க, அப்புறம் அந்த தொல்காப்பியரோட பேசிருக்க, எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்க. என்ன என்ன பேசுறீங்க? நான் அண்ணு அந்த திருட்டு பையில கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டு கொடுத்தவள நீதாண்டி. உன் பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் மனு அன்னைக்கு எதிர்ச்சா ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், அவன்கிட்ட பேசினேன். ஆமாண்டி, எல்லாமே எதிர்ச்சியாதான் நடந்தது. அனுக்கு உடம்பு சரியில்லாம போனது, ஹாஸ்பிட்டலுக்கு மனோ வந்தது, அங்க தொல்காப்பியர் வந்தது, அவங்க 2 பேர் ஓடி போனது, அவங்களுக்கு நடந்த கல்யாணம் எல்லாமே எதிர்ச்சியாதான் நடந்தது. இது என்ன நம்ப சொல்றியா? அது எல்லாமே எதிர்ச்சியாதான் நடந்தது. அந்த அபி என்னடானா கரெக்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து இறங்குறான், கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஏய், பெரிய சதிகார கும்பல்டி நீங்க. ஏன் நிம்மதிய கெடுத்து குட்டி சவராகிட்ட நீ. நீ அந்த அபியோட கையால் தாண்டி. போயிடு, வெளியே போ.
ஆதி கூல். ஷிட். ஆதி என் வைஃப இவ்வளவு போய் நம்பலனா ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு நிச்சயதார்த்த ஓலையை படிக்கலாமா? படிங்க. ஒரு நிமிஷம் ஈஸ்வர், எங்க ஆதியோட பாட்டியை காணோம்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பும் போது தலை சுத்துச்சு, அதான் வர முடியல. ஆமாமா, நாங்க கிளம்பும் போது போன் பண்ணி சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். ஆமா, எங்க உஷாவை காணோம்? அவ இங்கதானே. டேய் ஆதி, உஷா எங்க? ஓடி ஆடிக்கிட்டு இருந்த ஆளைய காணோம். என்னடா உஷா எங்க? அப்பா, திடீர்னு உஷாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டா. என்னடா சொல்ற? என்கிட்டயே சொல்லல. இல்லப்பா, உஷா தான் என்கிட்ட சொன்னா, எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லி டென்ஷன் ஏற்படுத்தணும், அதான் அவளை நல்லபடியா அனுப்பி வச்சுட்டேன். சரி, என்ன பண்றது? அதுக்காக நிச்சயதார்த்தம் நிறுத்த முடியும்? நாம நிச்சய ஓலையை படிக்கலாமா? சரி, படிங்க. சுபமஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. நிகழும் மங்களகரமான ஆண்டு வைகாசி திங்கள் 25ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சென்னை அண்ணா நகர் தெய்வத்திரு லக்ஷ்மணின் அவர்களின் பேத்தியும் ஈஸ்வரமூர்த்தி காஞ்சனா இவர்களின் குமாரத்தியுமான திருநிறை செல்வி அஞ்சலிக்கும் மும்பை பாந்த்ராவைச் சேர்ந்த தெய்வத்திரு தீரவ் அவர்களின் பேரனும் நீலம் நீரஞ்ச் இவர்களின் குமாரனுமான திருநிறை செல்வன் கிஷோருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்தோ சுப்ரதிஷ்டிதமஸ்தோ. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரயாஜுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி. தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயு. தட்ட மாத்திங்கோ. தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயு. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தோஸ்து.
என்னம்மா என்னமாச்சு ஹாஸ்பிட்டல் போகணும். வாங்க மெதுவா தீரனான